என்ன உலகத்தில் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல. படிப்பு தேவை, இக்ரா ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன யத்ரிப் மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறையாக்கள் நிறைய யகூதிகளுடைய ஒவ்வொரு கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனில் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது, தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா? எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள், அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்? கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு? அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான்? சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது. ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள். அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது. அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள். அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி முடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். அப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படியெல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்துல இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்?